வீட்டுக்கு வீடு காலத்துல கல்லூரியில படிக்கும்போது நான் அந்த மாணவர்கள் மாணவிகளெல்லாம் எங்க வீட்டுக்கு போவோம். எங்க அம்மாவும் உட்கார்ந்துருப்பாங்க, எங்க அப்பாவும் உட்கார்ந்துருப்பாங்க. எங்க அப்பா விவசாயி தான். எங்க அப்பா எங்களெல்லாம் பார்த்தோன்னே கையெடுத்து கும்பிடுவார், வாங்கம்மா எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போங்கம்மா, அம்மா உள்ள இருக்காங்க பாரு. உள்ள போய் உட்கார்ந்துருப்போம். 1 மணி நேரம் ஜாலியா அரட்டை அடிச்சுட்டு மத்தியான சாப்பாட்டுக்கு ஒரு பாத்திரத்துல போட்டு குழம்பு சாம்பார் எல்லாத்தையும் அழகா ஊத்தி உருட்டி உருட்டி தருவா. நாங்க எல்லாரும் அப்படி கையில வாங்கி அப்படி சாப்பிடுவோம். பக்கத்துல உட்கார்ந்துருப்போம், ஒருத்தர் பக்கத்துல உட்கார்ந்துருப்போம். எங்க அம்மா என்ன சந்தேகப்பட்டதே கிடையாது. தான் பிள்ளையை பத்தி தன்னை பெற்ற தாய்க்கும் தெரியும், தகப்பனுக்கும் தெரியும். ஆமா, பள்ளியில கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவன் அப்படி இருக்க மாட்டான்னு தெரியும். இன்னைக்கு என் வீட்டுக்காரி கல்யாணம் முடிஞ்சு 14 வருஷம் ஆச்சு, 2 பொட்ட பிள்ளையை பெற்றுட்டான். டிவியில என்ன நடக்கும் அதே மாதிரி புருஷனும் இருப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பாக்கியலட்சுமின்னு ஒரு தொடர் ஓடுது போல, எனக்கு தெரியாது. உண்மையில சொல்ல நான் பார்த்ததும் கிடையாது. நீங்க தொடர்லாம் பார்க்க மாட்டீங்க, அந்த இதே கிடையாது நமக்கு. நம்ம கிரிக்கெட் செய்தி இந்த 2 தவிர வேற எதுவும் பார்க்க மாட்டோம். இந்த பாக்கியலட்சுமி தொடர், இந்த கோவிக்கும் ராதிகாவுக்கும் தொடர்பு இந்த விவரமும் நமக்கு தெரியாது. நம்ம பார்த்தா தானே நமக்கு தெரியும். ஆமா ஆமா. அன்னைக்கு அவங்க 2 பேருக்கும் கல்யாணத்துக்கு முடியதுக்கு முன்னாடி உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கேன். என் வீட்டுக்காரி என்னையும் பார்க்கா, கோவியும் பார்க்கா, கோவியும் பார்க்கா, என்னையும் பார்க்கா. ஏம்மா என்னென்ன ஒண்ணும் இல்லை, நீ தின்னுட்டு போறோம் அப்படின்ட்டா. இது எதுக்கு அப்படின்ட்டு சத்தம் காட்டாம சாப்பிட்டு நானும் போயிட்டேன். போன வாரத்துக்கு முந்தின வாரம் யாருன்னே தெரியல, ஒரு பொம்பளை நம்ம கோயில்பட்டியில இருந்து வந்திருக்கான். அந்த தெருவிலே படிச்ச பண்பான ஒருத்தன் தான். ஒரு பேப்பரை கொண்டாந்து கொடுத்துட்டு, ஐயா அந்த அட்ரஸை சொல்லுங்கன்னு. அந்த அக்கா முகத்தை கூட நான் பார்க்கல. குனிஞ்சதுல நிமிராம, ஏமா இது 4வது தெருவுல 3வது வீடுன்னு. என் வீட்டுக்காரி தோட்டத்துல சோப்பட்டு இருந்தவ ஒட்டமாடி இருந்து கன்னத்துல அடிச்சுட்டு, அவட்ட என்ன உனக்கு பேச்சுங்காட, அவ எவானே தெரியாது.